dear friends and குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பேம்போ ஸ்டிக்கும் உள்ளன் த்ரெட்டும் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேம்போ ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பேப்பர் பைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பேம்போ ஸ்டிக்கில் வந்து உள்ளன் த்ரெட்டை இது மாதிரி நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிட்டே வரணும். இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே சுற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் சுற்றிருக்கேன். அப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அது மேலே நல்லா சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டு சுற்றின வரைக்கும் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதே போல் வந்து நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். க்ரீன் கலரில் கொஞ்சம், பிங்க் கலரில் கொஞ்சம். க்ரீன் கலர் வந்து ஹைட்டாக இருக்கும், பிங்க் கலர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ வந்து க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட்டில் கையில் இது மாதிரி 20 ரவுண்ட்ஸ் வந்து நான் சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா 2 டைம் ரவுண்ட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி நல்லா 2 டைம் கட்டிக்கோங்க. அப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாமே அன்ஈவனாக இருந்தது, அதனால் ஒரே ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே போல் வந்து இன்னொரு பூ வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பிங்க் கலரில் பென்சிலில் வச்சு நம்ம நார்மலாக செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து வேறு உள்ளன் ஃப்ளவர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ வந்து வச்சோம்னா. அதனால் நான் வந்து இந்த பூ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு நான் கட் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து நம்ம போட்டிருக்க த்ரெட்டுக்குள்ளே வந்து இந்த த்ரெட்டை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா டைட்டாக இழுத்துட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக 2 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கையில் இது மாதிரி நல்லா விரித்து விட்டிங்கன்னா வந்து பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு சென்டரில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயிட் கலர் பீட் வைக்கிறேன். இப்போது ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் ரெடி பண்ணோம்ல, அதுக்குள்ளே வந்து விட்டுட்டு அதை வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம் இது போல். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். இப்போது கோல்டு கலர் பீட்ஸ் வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 பீட்ஸ் கோர்க்குறேன். நீங்கள் வந்து அதை விட அதிகமாக கோர்க்கிறதா இருந்தாலும் கோர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். நான் கோர்த்துக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் அந்த பூவையும் கோர்த்துட்டு நம்ம வந்து அது பின்னாடி பக்கம் திருப்பி நல்லா முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது போல் வந்து நமக்கு தேவையான பீசஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இது ரெண்டும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும், அதனால் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரை வந்து ஒரு சைடு வச்சிடலாம். நல்லா வந்து ஒட்டினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து அதே மாதிரி பிங்க் கலரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு க்ரீன் கலர்லேயும் அதோடு வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் இருக்க ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். இப்போ இதே போல் 4 பீஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து இது மாதிரி நான் இப்போ அசம்பிள் பண்ணுறல அது மாதிரி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நீங்கள் நார்மலாக பேப்பர் பைப் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் பேப்பர் பைப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் குண்டாக இருக்கும். பேம்போ ஸ்டிக் வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் இது போல் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கொயராக வேணும்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பூ எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து ஒட்டிகிட்டே வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாக 3 இது ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ அதே போல் இந்த பக்கம் வந்து ஒன்று ஒட்டிட்டு அதே மாதிரி இந்த சைடு கார்னரில் ஒன்று ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த 6 இதுவுமே வந்து நம்ம இதில் ஒட்டியாச்சு. இப்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பீட்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் 2 பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதுக்கும் நடுவில் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி வேணும்ல, அதனால் த்ரெட்டையே வந்து நான் 2ஆக மடிச்சுட்டு நாட் போட்டுட்டு பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ கன் வச்சே நான் ஒட்டிடுறேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இதை வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நான் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.